வேறுபட்ட சிந்தனைகள், புதிதான யோசனைகள், புதிதான யுத்திகள், புதிய புதிய வழிகளை தேடுவது. மிதுன ராசியை பொறுத்தவரையும் ஒரே விஷயத்தை ரொட்டீனா வாய்ப்பே கிடையாது. இவங்களுடைய சிந்தனை வேகம் குறைந்துவிடும், சிந்திப்பது குறைந்துவிடும், அடுத்த கட்ட நகர்வுக்கு இவங்க போறது குறைஞ்சிரும். அடுத்து என்ன செய்ய போறோம், என்ன செய்யணுங்கிற வேகமான சிந்தனை கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு செல்லில் இருக்கிற டேட்டாவை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி சொல்லி எல்லாத்தையும் உருகிட்டு விடுற மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு கூட பிளாக் பண்றது, அன்பிளாக் பண்றது, இந்த மாதிரி சைலண்ட் ட்ரீட்மெண்ட்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் அவர்களுடைய கட்டுப்பாட்டு வளையத்துக்குள்ள மிதுனம் சிக்கி தவிக்கும் போது மட்டும்தான் ராகு பகவான் ஒரு மாதிரி நெகட்டிவான அமைப்புல இருந்தா விடணும்னு நினைச்சாலும் விட முடியாதுங்க. அந்த நேரத்தில் மனசு சொல்லும். ஸோ இந்த குணாதிசயங்கள் மிதுனத்தினுடைய ஒரு ஸ்பெஷலான அமைப்பு இருக்கு. இவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை தூங்க விடாமல், நம்ம மூளையை அமைதியாக இருக்க விடாமல் செய்யக்கூடிய உறவு என்பது அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் சீரீஸ் பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல மிதுன ராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நச்சு உறவுல எப்படி சிக்கிறாங்க, அதனால இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, இந்த நச்சு உறவுலேருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன, இதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஜோதிடம் சார்ந்து புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள்கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மிதுன ராசிக்காரர்கள் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு நச்சு உறவுல எப்படி சார் சிக்கிறாங்க? மிதுன ராசிக்குரிய ஆதிக்க கிரகம் புதன் பகவான். புதன் அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு அந்த இடத்துல பேச்சு, சிந்தனை, அதோடைய நுணுக்கமான அறிவுகள், சாதுரியத்தனம், இதெல்லாம் நம்ம மிதுனத்திட்ட இயல்பாகவே பார்க்குறோம். ஒரு உடம்புக்குள்ள 2 மனசு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு உடம்புக்குள்ள 2 தலை இருக்குதா அப்படின்னா அது மிதுனம் தான். வேறுபட்ட சிந்தனைகள், புதிதான யோசனைகள், புதிதான யுத்திகள், புதிய புதிய வழிகளை தேடுவது. மிதுன ராசியை பொறுத்தவரையும் ஒரே விஷயத்த ரொட்டீனா வாய்ப்பே கிடையாது. போர் அடிச்சிடும் சீக்கிரம் இவங்களுக்கு. வேற ஏதாவது புதுசாக சொன்ன கதையவே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியான ஒரு டைப்பு மிதுன ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள். ஸோ இந்த குணாதிசயங்கள் மிதுனத்தினுடைய ஒரு ஸ்பெஷலான அமைப்பு இருக்குது. இவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அக்கு வேற ஆணி வேற, இது சரியா தவறா அப்படின்னு யோசிக்கிற டைப்பும் இருக்குது. புதன் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இதே புதன் பகவான் கொஞ்சம் பாதிப்பாக போயிடுறார். எங்கேயோ ஒரு இடத்துல அவர் ராகு கேது சம்பந்தங்களில் இருக்கிறார். நல்ல இடத்துல இருக்கிறார்னா அந்த ராகு அந்த அறிவை அபிவிருத்தி பண்ணிக்கிட்டே போவார். அடுத்தடுத்து புதுசான அந்த டெக்னாலஜிலாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ இருக்க நவீன தொழில்நுட்பங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறது, கற்றுக்கிறது, சொல்லிக் கொடுக்கறது, அதை கண்டுபிடிக்கிறது எல்லாமே மிதுனம் தான். ஆக இந்த ராகு சேரும்போது அது ரொம்ப பிரசித்தி பெற்றதாக போயிடும். அதே நேரத்தில் எதிர்துருவமான அமைப்புகளுடைய லக்னத்திற்கு புதன் பாதிப்பான கிரகமாக இருந்து ராகு ரொம்ப ஒரு க்ளோஸாக புதனை பாதிக்க வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய சிந்தனை வேகம், இந்த போர் அடிக்கிற டைப்பு, புதுசாக சிந்திக்கிறேன்னு சொல்லி போய் தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கிறது, இப்படியெல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் சில உறவுகளால் சிக்கி தவிப்பார்கள். அதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த நச்சு உறவு, டாக்ஸிக் உறவு அப்படிங்கிறது சில நேரங்களில் இவங்களுடைய திறமைக்கே ஒரு சவாலாக அமைந்துவிடும். மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிக்கக்கூடியவங்க, அதனால இவங்களை யாராலும் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்து இவங்க எப்படி சார் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டுறாங்க? ஸ்மார்ட்டாக யோசிக்கக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசினாலும் இந்த ஸ்மார்ட்டாக இருக்கிற யோசிக்கிற ஆளுகதே அதிக நேரம் பிரச்சனையில் சிக்குவாங்க அப்படின்ற மாதிரி மிதுன ராசிக்காரர்களும் பிரச்சனைகள் அதிக நேரம் சிக்கி தவிப்பாருங்க. எப்படி அந்த உறவுக்குள்ளே அவங்க மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மிதுன ராசிக்காரவங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அழகாக இருக்கணும், அவங்க பெரிய வசீகரமாக இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. அறிவாக இருக்கணும். அவங்க டேலண்டான பீப்புளாக இருந்தால் மிதுன ராசிக்காரர்கள் அவர்களை மிகவும் அவங்க மேலே ரொம்ப ஒரு ஈர்ப்பாயிடுவாங்க. அதிகமாக ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவர்களை மிதுன ராசிக்காரங்க ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க. சமயோஜிதமாக யோசிக்கிறவங்க மேலே மிதுன ராசிக்காரர்களுக்கு அவங்கள அறியாமலேயே ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது ஏற்படும். ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு நகைச்சுவையோட ஸ்டோரி சொல்கிறவங்க, ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை பற்றி பேசக்கூடியவங்க, அந்த கதாபாத்திரமாகவே ஒன்றி வாழக்கூடியவங்க, இவங்களையெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கற்பனை வளம் அதிகம், சிந்தனை வளம் அதிகம். இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்டோரி போகுது அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் சொன்னால் அவங்கள மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் எளிதாக பிடித்து கொள்ளும். ஆக இந்த குணம் யாருனால வருது? புதனால் வருது.
இது நல்ல அமைப்புகளில் இருக்கும்போது இந்த உறவுகள்லாம் இவங்களை வந்து மெருகேற்றிக்கிட்டே போவாங்க. அது பாதிப்பான இடத்துல உட்காந்துக்குச்சு, மிதுனத்தில் இருக்கிற சந்திரனை சனி பகவான் பாதிக்க வச்சிருக்கிறார், சனியோட தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இந்த குணாதிசயங்கள்னால ஒருத்தர்கிட்ட ஈர்ப்பு ஏற்பட்டு அவர்களுடைய கட்டுப்பாட்டு வளையத்துக்குள்ள மிதுனம் சிக்கி தவிக்கும் போது மட்டும்தான் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆரோக்கியம் இல்லாத நச்சு உறவு, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். மிதுன ராசிக்காரர்களை இந்த நச்சு உறவு என்னெல்லாம் பாடுபடுத்துறாங்க சார்? அதாவது எப்படி உள்ளே வராங்கங்கிறதே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அதுக்கப்புறம் அவங்க பாடுபடுத்துறது அதை விட சுவாரஸ்யமான சம்பவம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே அந்த கதை கேட்பது, பேசுவது, வைப்பது, அவங்க பேசலைனாலே அவங்க தலை வெடிச்சிருமே அப்படின்ற மாதிரி ஒரு டைப்பு இவங்கள்ட்ட. புதன் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும்போது அது ஒரு மாதிரி கொண்டு போய்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதிகமாக சிந்திக்கணும், பேசணுங்கிற வேகத்தை, அதை யார்ட்டாவது ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற குணத்தை இவர்களுக்கு அதிகமாக தூண்ட ஆரம்பிக்கும். அதை ஒரு நச்சு உறவுக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வாங்க. இவங்கள்ட்ட டைம் கொடுக்குறது, பேசுகிறது, இவங்களை வேல்யூ பண்ணுற மாதிரி இருக்கிறது, இவங்க சொல்கிறத கேட்குறது, இப்படிலாம் ஆரம்ப கட்டங்களில் நம்ம பேசுகிறத கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்குதே அப்படிங்கிற சந்தோஷம் மிதுன ராசிக்காரர்கள்ட்ட ஆரம்பத்தில் உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட அப்படியே பேசி 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 நல்லவங்க மாதிரி தன்னை பற்றி ஒரு நம்பிக்கையை இவர்களுடைய மனதிற்குள் அப்பயும் மிதுனம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. புதன் நல்லா இருந்தால் தம்பி டுபாக்கூர்னு தெரிஞ்சு போயிடும். இதே புதன் பாதிப்பான நிலையில் இருக்கும்போது சொல்கிறதெல்லாம் வடதாண்டான்னு தெளிவாக இவங்க புரிஞ்சுக்க முடியாமல் மிகப்பெரிய சிக்கலுக்குள் மிதுனராசிக்காரர்கள் சிக்குவாங்க. அதாவது ஒருத்தர் செல்லில் இருக்கிற டேட்டாவை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி சொல்லி எல்லாத்தையும் உருகிட்டு விடுற மாதிரி பைய இவர்களுடைய டேட்டாவெல்லாம் ஒருத்தர் உள்ளே திருடிட்டு போன மாதிரி இவர்களுடைய வாட்ஸ்அப் ஐடி லாகின் முதற்கொண்டு அவன் கண்ட்ரோலுக்கு ஆகி போயிடும். அப்படிப்பட்ட சிக்கல்களில் தன்னுடைய அத்துணை டேட்டாக்களையும் மிதுனராசிக்காரர்கள் ஒரு நச்சு உறவால் அவங்கள்ட்ட சிக்கிக்கிட்டு நிச்சயமாக தவிப்பார்கள். மிதுனராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு புதுமையான விஷயங்களை தேடக்கூடிய ஒரு ராசி. ரொட்டீன் லைஃப்லாம் மிதுனராசிக்காரர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. காலச்சூழல் வேற வழி இல்லாமல் சில பேர் அது ஒரே மாதிரி லைஃபுக்குள்ள அதுவும் வேற வழி இல்லாமல் இருப்பார்களே தவிர இந்த டெய்லி சுடுற தோசை இட்லி இதெல்லாம் லைஃப்பில் வேணாம். லைஃப்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் வேணும், ஒரு ஃப்ரீடம் வேணும், ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும், புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், புதிதாக இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே அதிகமாக இருக்கும். இதை அந்த நச்சு உறவுக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு இவங்களை எப்பயுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருக்கிற மாதிரி, இவங்களுக்கு புதுசான விஷயங்களை கொடுக்குற மாதிரி ஆரம்ப கட்டத்திலே மெதுவாக உள்ளே இவர்களுடைய மனசை கைப்பற்றி விடுவார்கள். அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த ட்ரீமு, லட்சியம், கனவு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உன்னால் முடியும், உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த கனவுகளை எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி விடுறது. ஏற்கனவே ஒரு கற்பனை கடலில் மிதக்கக்கூடிய அந்த மிதுன ராசிக்காரர்களை அதுக்குள்ளே நான் போட்டு விடுறேன், கப்பல் விடுறேன்னு சொல்லி கதையெல்லாம் கட்டி இவர்களை நம்ப வைத்து விடுவார்கள் அந்த டாக்ஸிக் நச்சு உறவுக்காரர்கள். அதில் மிதுன ராசிக்காரவங்க எதிர்பாராத விதமாக மயங்கிறதுனால தான், மயக்க அடிக்கப்படுவதால் தான் அந்த நச்சு உறவினுடைய பிரச்சனைக்குள்ள மிதுன ராசிக்காரர்கள் ஆட்பட்டு போயிடுறாங்க. மிதுன ராசிக்காரர்களுடைய இந்த டாக்ஸிக் உறவு இவங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்க சார்? பயன்படுத்துறதுங்கிறது பார்க்கும்போதுங்க ரொம்ப அவங்கள எமோஷ்னலாக ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணிடுவாங்க. சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு கூட பிளாக் பண்ணுறது, அன்பிளாக் பண்ணுறது, இந்த மாதிரி சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது பிரச்சனை ஒழிஞ்சிச்சான்னு நினைக்கல, திரும்ப அன்பிளாக் பண்ணுறது, ஐயோ திரும்ப வந்துருச்சேன்னு நினைக்கல, திரும்ப பிளாக் பண்ணுறது, மறந்துட்டாங்களே மன்னிச்சிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது இவர்கள் மேலே தப்பு இருக்கிற மாதிரி, குற்றவாளிகள் மாதிரி இவர்களை சிந்திக்க வைப்பது, இப்படிலாம் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அதில் அடிக்ட் ஆகிடுறாங்க. ஏதோ நம்ம மேலே தப்பு பிரச்சனையோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது, அல்லது அது எப்படா திரும்ப பிளாக் ஆகும் அன்பிளாக் ஆகுங்கிற மாதிரி வாட்ச் பண்ணுறது. பிரெயினே இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பிளாக் ஆன மாதிரி ஆகிடும். இவங்களுடைய சிந்தனை வேகம் குறைந்துவிடும், சிந்திப்பது குறைந்துவிடும், அடுத்த கட்ட நகர்வுக்கு இவங்க போகிறது குறைஞ்சிரும். அடுத்து என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யணுங்கிற வேகமான சிந்தனை கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோங்கிறதே தெரியாத ஒரு நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுவார்கள். அப்படி அந்த நேரத்தில் அந்த பிரச்சனை ஏற்படும் போது அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் மிதுன ராசிக்காரர்கள் அப்படியே கல்வெட்டு பதிஞ்ச மாதிரி பதிஞ்சிடும். அப்புறமேல் வீட்டில் உட்காந்து லென்ஸ் வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பேன், என்ன பேசின என்ன எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக அந்த அளவிற்கு உளவியல் ரீதியாக மிதுன ராசிக்காரர்கள் நச்சு உறவால் துன்பப்படுவார்கள். மிதுன ராசி இப்போ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும் அப்படின்னு தெரியும் போது அதுலேருந்து வெளியில் வரதானே எல்லாருமே யோசிப்பாங்க. இவங்க வெளியில் வந்துருவாங்களா இல்லை பயந்துட்டே இருப்பாங்களா சார்? மிதுன ராசிக்கு புதன் ஒரு புத்திசாலித்தனமாக அதை யோசிக்கணும் அப்படின்னு தான் இவங்க வெளியில் வர்றதுக்கு முயற்சிக்கிறாங்க.
ஆனால் அதே நேரத்தில் அங்கே தான் ராகு பகவான் கண்ட்ரோல் எடுத்துருவார். ஏன்னா மிதுனத்துக்குள்ளேயே திருவாதிரை 4 பாதங்களும் இருக்குது. மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு கூட அந்த ராகு பகவான் நல்ல அமைப்புகளில் இருந்தால் மட்டுமே மிதுன ராசிக்காரர்கள் நச்சு உறவில் இருந்து வெளியில் வர முடியும். ராகு பகவான் ஒரு மாதிரி நெகட்டிவான அமைப்பில் இருந்தால் விடணும்னு நினச்சாலும் விட முடியாதுங்க. அந்த நேரத்தில் மனசு சொல்லும், ஒரு பக்கம் டாக்ஸிக்காக இருக்கும், இன்னொரு பக்கம் இதை விட்டு எப்படியாவது வெளியில் வரணும்டா அப்படின்னு தோணும், இன்னொரு பக்கம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்களோட வச்சுக்கிட்ட கம்யூனிகேஷன், பேசுனது, இதெல்லாமே அவங்களுக்கு திரும்ப திரும்ப நினைவுகள் அவர்களை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் உள் மனசு சொல்லும், தப்பான டிசிஷன் எடுத்துருக்கிறோம், ராங்கான கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கிறோம், தப்பான ஒரு பியூர் இல்லாத ஒரு லவ்வை நாம் தேர்வு செய்து இருக்கிறோங்கிற மனநிலை உள் மனசு சொல்லும். ஆனால் வெளி மனசு அதை இன்ட்ரெஸ்டிங்காக இவங்களை போர் அடிக்க வச்சுக்கிட்டே இருக்கும், திரும்ப தேடல்களை தேட வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நபர் அந்த மாதிரி இவர்களை பழக்கப்படுத்தி வைத்திருப்பார். அப்படி ராகு என்ற மாய வலைக்குள்ள மிதுன ராசிக்காரர்கள், எனக்கு தான் ராகு தசை சின்ன வயசில் முடிஞ்சு போச்சு அப்படிலாம் கிடையாது, இடையில் வரக்கூடிய புத்திகளிலெல்லாம் ராகுவினுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி மேல் இருக்கக்கூடிய சந்திரனை ராகு பகவான் இயக்கும் பொழுது அந்த நச்சு உறவை விட்டு வெளியிலையும் வர முடியாமல், அந்த பார்ட்னர்ஷிப்பை இழக்கவும் முடியாமல், அவங்களோட பயணப்படவும் முடியாமல் இழந்துருவோமோ அப்படின்ற பயத்தில் தான் மிதுன ராசிக்காரர்கள் எப்பயுமே அழகாக முடிவெடுக்கக்கூடிய மிதுன ராசி முடிவே எடுக்க முடியாமல் அந்த நேரத்தில் ரொம்ப கடுமையாக சிக்கி தவிப்பாங்க. மிதுன ராசிக்காரர்கள் ஒரு வழியாக இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து நச்சு உறவுலேருந்து வெளியில் வந்துடுறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் ஜோதிட ரீதியாக சொல்லுங்கள் சார், இவங்க மனசை இவங்க எப்படி அமைச்சுக்கணும்? ஜோதிட ரீதியாக நம்ம இறை வழிபாடு, அவங்களுடைய இஷ்ட தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுவோம். அதே நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் ஒன்றை மட்டும் ஆள் மனசில் திடமாக வச்சுக்கணும். என்னதான் நீங்கள் இறை வழிபாடுகளை தேடும் பொழுது கூட உங்களை தினம் குழப்பிக்கிட்டு இருக்கிற, உங்களை தினமும் மனசை போட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இது சரியா அது சரியா அப்படின்னு ஒரு குழப்பம் விட்டுக்கிட்டே ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உங்கள் மூளையவே திங்க வந்த பிசாசுன்னு நினச்சிக்கணும். அதை நீங்கள் மனசுக்குள்ளே கொண்டுகிட்டே வரக்கூடாது. அதை ஸ்ட்ராங்காக இவர்கள் நம்மளை தூங்க விடாமல், நம்ம மூளையை அமைதியாக இருக்க விடாமல் செய்யக்கூடிய உறவு என்பது அது உறவில் நம்மை பிடித்த சாத்தான் என்று மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் மட்டுமே அந்த உறவுல இருந்து வெளியில் வர முடியும். அந்த நச்சு உறவை இவங்க அப்போ தான் மறக்கவே முடியும். ஏன்னா மிதுனத்திட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன சொல்கிறோம்னா, எவ்வளவுக்கு வேகமாக ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி எல்லாத்தையும் ஓப்பனாக கொடுத்தாங்களோ அது மாதிரி இவங்க மாதிரி பாஸ்வேர்டை போட்டுட்டு லாக் பண்ணிட்டு விட்டுட்டோம்னு சொன்னால், இவங்க மனசுங்கிற ஒய்ஃபைக்கு நச்சுன்னு ஒரு பாஸ்வேர்டை போட்டுட்டா எவனாலையும் தக்காளி ஓப்பன் பண்ண முடியாது. அந்த அளவிற்கு மிதுன ராசியே நினைச்சாலும் ஓப்பன் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கக்கூடிய நபர்கள். ஆனால் முடிவை தாமதமாக எடுக்கணுங்கிறதுனால, தாமதமாக எடுக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுறதுனால கொஞ்சம் குழம்பிக்கிட்டு இருப்பீங்க. அதுவுமே சனி பகவானுடைய தயவு இருந்தால் தான் அந்த முடிவையும் வேகமாக மிதுன ராசிக்காரர்கள் எடுக்க முடியும். அதனால் ஜோதிட ரீதியாக நான் சொல்லுவது, மிதுனம் என்பது புதனுடைய அம்சமாக இருக்கிறனால மகாவிஷ்ணுவையும் ஆஞ்சநேய பெருமானையும் இவர்கள் வழிபட்டு வரும்போது ஒரு தப்பான உறவு என்பது தவிடுபடியாக இவர்களுக்கு நொறுங்கிவிடும் சொல்லலாம். சுதர்சன சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யும் போது அந்த சக்கரத்தாழ்வாரை 48 நாட்கள் சுற்றி வழிபாடு செய்யும் பொழுது நச்சு உறவு அதோடு அழிந்துவிடும் என்று மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று தன்னுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலியமாக நச்சு உறவில் இருந்து வெளியில் வரலாம். ஸ்மார்ட்டாக யோசிக்கிற மிதுன ராசி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி சிக்கிறாங்க, இதுலேருந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, வெளியில் வருவதற்கான வழிமுறைகளும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, வழிபாடும் சொல்லியிருக்கீங்க சார். மிக்க நன்றி. தொடர்ச்சியாக நம்ம அடுத்த ராசியான கடகராசிக்காரர்களுக்கான டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசலாம். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நச்சு உறவில் எப்படி சிக்கிறீங்க, அதுலேருந்து வெளியில் வருவதற்கான வழிமுறைகளை இந்த எபிசோடில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது எல்லாமே உங்களோட யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி.